தமிழ்நாட்டிலே சினிமாவில் இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா போதைப்பொருள் கடத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்டாக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் உட்கொண்டுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டருக்கு ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளாக இருக்கார், சப்ளையராக இருக்கார். அப்போ பண்ணுறது ஒன்று இவர் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பிரசாந்த்னு ஒருத்தர் பேர் அடிப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு நடிகர்கள் தொடர்புடையதாக இருக்காங்க. அதில் முக்கியமாக யார் சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவர்தன் டைரக்டர் அஜித் குமார் வச்சுக்கும் நிறைய படம் இயக்கியிருக்காரு. அவரோட தம்பி கிருஷ்ணா அவர் கூட நிறைய கழுகு இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரும் இதுக்கு தொடர்புடையதாக இருக்காரு. ஆதானி கிட்டத்தட்ட 3337 டன் கணக்கில் ஒரு போதை பொருளை கடத்திட்டு வர்றாரு ஹைதராபாத் வழியாக. கடத்திட்டு வரும்போது அங்கே இருக்கிற கப்பல் துறை அதிகாரிகள் விசாரிச்சாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு, மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. மைக் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. கலர்காடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைப்பு ஒட்டி தான் வாதிக்க போகிறோம். அண்ணா எஸ்பி அண்ணா அந்த விஷயத்தை பல கேள்வியை கேட்கறத சொன்னார். என்னங்க ஹாலிவுட்டு அது இந்த வுட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் தமிழ்நாட்டிலே சினிமாவில் இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா போதைப்பொருள் கடத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன தான் ஆச்சு? உண்மையிலே இது பெரும் அதிர்ச்சிக்குரிய சம்பவம் தான். கிட்டத்தட்ட டாலிவுட்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி கோலிவுட், தமிழ் சினிமாவை கோலிவுட்னு சொல்லுவோம். கோலிவுட்டை ஒரு உழுக்குன்னு உலுக்கிருக்கு இந்த சம்பவம். ஏன் உலுக்கிருக்கு அப்படின்னா, ஆக்டர் ஸ்ரீகாந்த் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாக்லேட் பாய்னு அறிமுகம், ரோஜா கூட்டு படத்தின் மூலிமா அறிமுகமானார். அப்போ ஆரம்பத்தில் ரோஜா கூட்டில் நல்லா நடிச்சிருப்பார். அவர் சிறப்பான நடிப்பாக இருக்கும். அதை ஒட்டி பல படங்களும் நடிச்சிருக்காரு. நண்பனாக இருக்கட்டும், இல்லை போஸ், இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. நல்லா கவனம் பெற்ற இயக்குனராக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஆளே காணாமல் போயிட்டார். சினிமாவில் எல்லாம் பெரிய ஃப்ளாப் தாங்க. நிறைய படம் ஃப்ளாப்பில் தான் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தி ஒரு மாலை நேரத்தில் திடீர்னு அவர் போதைப் பொருள் கடத்தது தான் தகவல் சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே நமக்கே அதிர்ச்சி ஆச்சு. அது ஸ்ரீகாந்த், ஆக்டர் ஸ்ரீகாந்த் தானா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ள செய்தியில் போயிட்டு பரபரப்பாக போய் படிக்கும் போது தான் தெரியுது, ஆமாம் அவர் போதைப் பொருள் தான் கடத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள்னா என்ன? போதைப் பொருள் என்ன? கொக்கைன்னு சொல்கிறாங்க. கொக்கைனை பயன்படுத்ததா சொல்கிறாங்க. கொக்கைன் ஏன் பயன்படுத்தினாரு, இதுக்கான பின்னணி என்ன, இதில் யாரெல்லாம் தொடர்பு கொண்டவங்களாக இருக்காங்க, அவங்க யார், என்ன பின்னணி என்னன்றது தான் இன்றைக்கி பேச போகிறோம். முக்கியமாக அந்த போதைப் பொருளை கடத்தியவர் யார், அவருக்கு உட்கொண்டது யார், அவர் எப்படி கனெக்ட் ஆனார் தான் பேசுகிறோம். ஏன்னா ஸ்ரீகாந்த் லாஸ்ட்டாக ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் நடித்த பிரசாந்த் குமார்னு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவர் மூலம் இவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு எப்படி இது கிடச்சி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிரதீப் குமார்னு ஒருத்தர் நுங்கம்பக்கத்தில் ஒரு ஒரு பார்ட்டி ஆளில் பப்பில் மீட் பண்ணியிருக்காங்க. அவர் தனியாக நிச்சிருக்காரு. தனியாக நிச்சோடனே போலீஸ் ஏன் சந்தேகப்படி நபராக ஏன் நிச்சிருக்கான், எதுக்காக நிச்சிருக்கான்னு சொல்லி கூட்டு விசாரிச்சு. புரியல, என்ன சொல்கிறீங்க? ஹோட்டலில் நிச்சிருக்காரு, நின்று இருக்காருங்க வெளியே. ஆமாம், வெளியே தனியாக நின்று இருக்காரு. சந்தேகப்படும் மாதிரி போலீஸுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஏன் அவர் இப்படி இருக்காரு, எதுக்காகன்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. நீ யார், உன் பேர் என்ன, உன்னோட பின்னணி என்ன அப்படின்றத விசாரிச்சிருக்காங்க. அவர் பேர் பிரதீப் குமார், சேலத்தை சார்ந்தவர். அவருக்கு வயது 38. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கான்டாக்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. கான்டாக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் உட்கொண்டுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டருக்கு ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளாக இருக்கார், சப்ளையராக இருக்கார். அப்போ பண்ணுறது ஒன்று இவர் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பிரசாந்த்னு ஒருத்தர் பேர் அடிப்பட்டது. அதை நீங்கள் சொன்ன. ஆமாம், பிரசாந்த் யார் அப்படின்னும் போது அவருக்கு கூட்டு நுங்கம்பக்கு ஸ்டேஷனில் கூட்டு விசாரிச்சிருக்காங்க. யார், உன் பின்னாடி என்ன எப்படி இவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட இவர் ஒரு 4-5 வருஷமாக எனக்கு பழக்கம் மட்டும் இல்லாமல் இவர் எனக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இவர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமம் 3 கிராமம், அதாவது பிரதீப் கிட்ட பிரசாந்த்ன்றவர் ஒரு டச் வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஒரு 4 கிராம் மந்த்லி ஒன்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கான ஜிபே அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் காட்டுறாரு. அப்போ அந்த பிரசாந்த் குமார் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி தேடுறாங்க. அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கார். அதே சமயம் அதிமுகவில் இருக்கிற ஒரு ஐடி விங்கில் ஒரு நிர்வாகியாக இருக்கார். அவரை விசாரித்து
உங்களுக்கு எப்படி இது கிடைச்சா அவர் இந்த மாதிரி நாள் கொடுத்தா 4.5 லட்சத்துக்கு வரை வாங்கியிருக்கான். 4.5 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஜிபேல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அவரும் ஓகே ஆமா நான் ஒத்துருக்கேன். அப்போ அவரும் கான்டாக்டர் சர்ச் பண்ண உடனே அவர் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்துக்கு இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதான் நான் கேள்விப்பட்டேன்னா அந்த பிரதீப்ன்றவர் பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்துக்காக தான் வாங்கினதா சொல்லி வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காரு. per கிராம் 12,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. இல்லை 2 பேரும் சேர்ந்து தான் அதை வாங்கியிருக்காங்க, ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணுற 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீகாந்தை வந்து போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் போதை பொருள் நீங்கள் வந்து உட்கொண்டதாக வந்து தகவல் வந்திருக்கு, உங்கள் வீட்டை நாங்கள் வந்து சர்ச் பண்ணுறோம், நாங்கள் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வீட்டில் எல்லாமே சர்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் அப்படி ஒரு பொருளே இல்லை. அப்போது இல்லை உங்கள் மேலே சந்தேகம், எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது, எனக்கு இது மாதிரி நீங்கள் எதுவும் இது பண்ணாது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட ரொம்ப கராராக பேசியிருக்காரு. சரி கராராக பேசுகிறீங்கன்னா சரி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு சோதிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு போதைப் பொருள் நம்ம உட்கொண்டா 45 நாளைக்கு வந்து அந்த இது இருக்குமா, அந்த ஆல்கலிக் பவர் இருக்குமா, நம்ம ஒரு ஸ்மோக்கே சிகரெட்டே பண்ணால் கூட ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி 45 நாட்களுக்கு அது தங்கி இருக்கும். கொக்கைன், ஏன்னா இது சாதாரண இல்லை, கொக்கைன் இது ரொம்ப சாதாரண இது குடிச்சு நிறைய அந்த அயன் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த கொக்கைன் சின்ன பவுடர் வச்சு விரிஞ்சா அது ஒரு அந்த அளவுக்கு போதை ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே விசாரிக்கும் போது அவர் வச்சு பார்க்கும்போது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இவருக்கு இவர் வந்து கொக்கைன் பயன்படுத்திருந்தா எல்லா இதுவும் ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்த உடனே இது பயங்கரமாக போதகரமாக ஆயிருக்கு. அப்போது இவருக்கு இந்த பிரதீப் குமாருக்கு பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்காரு. அப்போது இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர் யார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ எப்படி யார் அந்த சாருன்ற மாதிரி. இல்லை நான் உண்மைதாங்க வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு இல்லீகலான விஷயம்தான். முதல்ல இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு? ஏற்கனவே ஆந்திராவில் வந்துச்சு, நார்த் இந்தியாவில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இது எப்படி வந்துச்சு? அதுவும் இவங்க கையிலுக்கு எப்படி வந்துச்சு? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஜானுன்னு ஒருத்தர், அவர் வந்து ஆப்பிரிக்கா நாடை சேர்ந்தவர், கானான்ற ஒரு நாட்டில் சேர்ந்தவர். அவர் தான் வந்து இந்த பெங்களூர் ஒசூர் இந்த மாதிரி பகுதிகளில் அவர் இப்போ இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் மூலம் வந்து பிரதீப் குமார் கான்டாக்ட் ஆகிருக்காரு. அவர் வந்து பிரசாந்த் கொடுத்துருக்காரு. ஏன்னா பிரசாந்த் தயாரிப்பில் தான் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். அப்போ அது மூலம் பப்பு பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் மட்டும் இல்லை, இப்போ ஜானையும் கைது பண்ணியிருக்காங்க, பிரசாந்த் கைது, இப்போ ஸ்ரீகாந்தை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேர் விசாரிக்கும் போது சப்ளை பண்ண ஜானையும் கைது பண்ணிட்டாங்க. ஒசூரில் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இது பின்னாடி இருக்கும்போது பிரசாந்த்லாம் கேட்கும்போது, அந்த பிரதீப்லாம் கேட்கும்போது, இது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு நடிகர்கள் வந்து தொடர்புடையதாக இருக்காங்க. அதில் முக்கியமாக யார் சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவர்தன் டைரக்டர் வந்து அஜித் குமார் வச்சுக்கும் நிறைய படம் இயக்கியிருக்காரு. அவரோட தம்பி கிருஷ்ணா, அவர் கூட நிறைய கழுகு இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரும் இதுக்கு வந்து தொடர்புடையதாக இருக்காரு. இது எப்படி தொடர்பு, எந்த மாதிரி தொடர்புன்னு என்ன டீட்டெயிலாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் ஆஜரான உடனே இவர் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீகாந்த் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் குடும்பத்தில் எனக்கு தனிப்பட்ட பல பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் யூஸ் பண்ணேன், இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னால் 3 நாளைக்கு வந்து இவர் வந்து காவல்துறை கஸ்டடியிலேயே அவர் வந்து விசாரித்து அதுக்கான இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இதில் தமிழக அரசு இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது பெரும் அதுவும் இது சாதாரண எளிய மக்கள்கிட்ட இல்லை, பெரிய முதலாளிகள்கிட்டையும் பெரிய பிஸ்னஸ்மேன், 1 கிராம் 12,000 ரூபாய் சாதாரண எளிய மக்கள் வீடியோ இது. ஆமாம், ஆக்ட்ரஸ் கிட்டையும் தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தை ஒட்டி நம்ம பார்க்கும்போது தமிழ் திரையுலகில் இது பயங்கரமாக பரவி இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை. திரையுலகம் ஒரு நம்ம நடிகரை எப்படி பார்க்குறோம், ஒன்று ரஜினி சிகரெட் விட்டுறேன்னா நான் நடிகனை விட்டுறான். ரஜினி வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி எடுக்க போனேன், விஜய் வந்து என்னை குடிக்கூடாதுன்னு சொன்னால் நான் குடிக்கல அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், நடிகர் ஏதாச்சும் செஞ்சால் அது அவ்வளோ இம்பாக்ட் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு படத்தில் நான் ஒரு படத்தில் நான் குடித்தா நானும் குடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நடிகரை வந்து தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஆட்களாக அவங்க பார்க்குறாங்க, பிணைஞ்சிருக்காங்க. ஆமாம், இணைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு ஆக்டருங்க ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரி இல்லாமல் இவங்க தனிப்பட்ட முறையில் பப்பு ஆளு பாட்டி எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி சாதாரண இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொக்கைன் உயர்தர போதைப் பொருள், அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 12,000 ஆகும். அப்போது இதை வந்து இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணால் சமூகம் என்ன மாதிரி பிரதிபலிக்கும், கீழே அடிமட்டில் இருக்குது எப்படி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி கஞ்சா புழக்கன்றது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய ஆட்களுக்கு பெரிய இது சவாலாக இருக்குது.
கிட்டத்தட்ட ஸ்கூல் பையன் வந்து குடிச்சிட்டு ரகலை அது பண்றான், ரொம்ப ஸ்டூடெண்ட் அடிக்கிறதா கஷ்டமா இருக்கட்டும், இருக்கு. பேரண்ட்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், பார்க்கும்போது அடிக்டா கஷ்டமா இருக்கிறதும், ரோட்ல விழுந்து அங்கங்க கிடந்து விழுகிறதா இருக்கட்டும், பல இதா இருக்கு. அப்போ கஷ்டமா இந்த மாதிரி திரைப்படங்களை பயன்படுத்துறாங்க போது சாதாரண இளைஞர்களுக்கு வளரக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இது ஈஸி ஆயிடும்ல. எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும், மென்டாலிட்டி எப்படி ஆமா, இருக்கும்? இப்ப ஈஸி ஆயிடும்ல. அப்ப கண்டிப்பா. என்ன ஆகும், போதை புழக்கம் இன்னும் விரிவடையும்ல. ஏற்கனவே வந்து அங்கங்க விற்கிறதா சொல்றாங்க ஆமா. இந்த கஞ்சான்றது. ம். நம்மளுக்கு உறுதியா தெரியாது. ம். அதெல்லாம் வந்து அரசு தான் வந்து இதெல்லாம் இது பண்ணணும். எனக்கு இன்னும் என்னன்னா, இதே மாதிரி போயிட்டு தான் இருக்கும். இது ஒரு முடிவு தான் கிடைக்குமா? அதான் முடிவு என்னன்னா, இந்த திரைப்படங்களை மட்டும் ஏன் இது பண்றாங்கன்னா, திரைப்படங்கள் தான் இது ஈஸியா வாங்குது, டக்குன்னு அணுகக்கூடிய ஆட்களா இருக்காங்க. திரைப்பிரபலங்கள்னு சொல்ல முடியாது. வெல்த்தியா இருக்க ஒரு பணக்காரர் இருக்க எல்லாரும் எலைட்டுன்ற சொல்றாங்க. அவங்க எல்லாருமே. எல்லாமே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஷாருக் கானோட பையன் வந்து கடைசியா வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. மும்பையில் வந்து ஒரு இதை பயன்படுத்தினாவும் அது கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே சமயம் வந்து தெலுங்கு டைரக்டர் கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து வானம் படம் எடுத்திருப்பாரு, அவர் கூட மாட்டினாரு. ராகுல் பிரித்தி சிங்கா இருக்கட்டும், அப்புறம் இவர் வந்து கலிபாய் எடுத்த ஜக்தான்னு ஒரு லேடியா இருக்கட்டும், ரன்வீர் சிங்கு, இந்த மாதிரி பல்வேறு இதுல வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய பூதகரமாச்சு. கிட்டத்தட்ட 2020 காலகட்டங்களில் பெரிய ஆச்சு இது. நம்ம இன்னொருத்தர் கூட ஒரு ஆக்டர் கூட இருந்தார், சுசாந்த் ராஜ்பூத். அந்த வழக்கில் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி போதை பின்னாடி இருக்கு அந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்க. அது வேற ஒரு வழக்கா இருந்தாலும் இது பின்னாடி இப்படி ஒரு பின்புலம் இப்படி இருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் செகண்டா பார்த்தீங்கன்னா தெலுங்கு திரையுலகத்துல இது உழுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது கன்னடத்துலையும் இது பெரிய இதாக இருந்துச்சு. தேடா இது மாதிரி இது தமிழ்நாட்டில் இது வந்து சாதாரண முதன்மையானது இல்லை. சுசித்ரான்னு ஒரு லேடி வந்து ஆல்ரெடி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தனுஷ், ஆண்ட்ரியா, திரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் போதைப் பொருள் வழக்கு இது பண்ணோம். கமலஹாசன் எல்லாரும் மேலேயும் வந்து இது குற்றச்சாட்டு. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் வந்திருக்கு. இப்போ ஸ்ரீகாந்த் சொல்றாங்க, ஸ்ரீகாந்த் கூட ஒரு ஆக்டர் சொல்றாங்க, ஆக்டர் கூட கிருஷ்ணா சொல்றாங்க. கிருஷ்ணா மட்டும் இல்லாம அனிருத், இந்த மாதிரி பல்வேறு ஒரு சைல்ட் லிங்கா பெருசா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் இது மாதிரி விஷயம் போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க ஒரு சக கலைஞராக இருக்கும்போது நீங்க ஒரு மக்கள் எவ்வளவு பேர் உங்களை முன்மாதிரியோ ரோல் மாடலும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை உட்கொள்ளலாமா? உங்களை வந்து திரையில மட்டும் ஹீரோ பார்க்கல, நிஜத்திலேயே ஹீரோ பார்க்கறான். அப்போ உங்களுக்கு சமூக பொறுப்பு வேணாவா? கண்டிப்பா சமூக பொறுப்பு இருந்து நம்ம எப்படி நல்வழிப்படுத்தணும்? அப்போ நீங்க ஒரு சமூகம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க திரையில மட்டும் தான் பேசுவீங்களா? தரையில இருக்காதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு மக்களை பத்தினோ இங்க இருக்கிற இளைஞர்கள் பத்தியோ சமுதாயத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லைல்ல. எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு, நான் குடிச்சேன் அப்படின்றதுல என்ன வாதம் இருக்கு? இங்க இருக்கிற எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதுக்காக கொக்கைன் யூஸ் பண்றானா? அப்படி இல்லீகலான விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒரு காரணமா? ஜஸ்டிஃபிகேஷன் பண்றா, இதெல்லாம் ஒரு காரணமா? இப்போ இதுக்கு வந்து என்ன வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? இதுக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயமா வந்து இது பெரிய யூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும், சப்ளை பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் என்ன அங்கே இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி காவல் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது நிறைய எலைட் சார்ந்த தொழிலதிபர்கள் பெரிய முதலாளிகளாக இருக்கிறதுனால இதுக்கு பெருசாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அதுவும் சாதாரண ஒரு ஆள் இதுக்கு யூஸ் பண்ணான்னா அவங்க கடுமையாக நடவடிக்கை எடுத்துடுறாங்க. ஆனால் பெரிய எலைட்டாக தொழிலதிபர் விட்டு பசங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது தமிழ்நாடு அரசு வந்து கடுமையாக தண்டனை கொடுத்தாதான் சமூகத்தில் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும். மேலே எடுக்கிறதுக்கு பயப்படுவான். அந்த ஸ்மக்லிங் எங்கேருந்து வருது, இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் மூலம் வர்றாங்க அப்படின்னு அவன் தடை பண்ணணும். தடை பண்றது மட்டும் இல்லை, கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இது நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது ஒன்றே ஒன்று தாங்க. இது வந்து கடல் வழியாவோ இல்லை வந்து வான் வழியாவோ இல்லை போக்குவரத்து மூலியமாவோ வரும். இந்த வண்டி, பஸ்ஸோ, கார், அப்படி இதெல்லாம் வந்து டோல்கேட்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? வண்டி ஏர்போர்ட்டில் எதுக்கு வச்சுருக்காங்க? ஒரு இல்லை அந்த ஹார்பர்லாம் எதுக்கு இருக்குது? ஏதாவது செக் பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை செக் எப்படி புழக்கத்துக்கு வருது? இல்லை, செக் பண்ணுறதுல தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதானி வந்து கிட்டத்தட்ட 3337 டன் கணக்கில் வந்து ஒரு போதை பொருளை வந்து கடத்திட்டு வர்றாரு ஹைதராபாத் வழியாக. கடத்திட்டு வரும்போது அங்கே இருக்கிற கப்பல் துறை அதிகாரிகள் விசாரிச்சுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை வந்து யார் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரு. யார் ஆதானி? யார் உலகத்திலே பெரிய பணக்காரர், ரெண்டாவது இந்தியாவிலும் மிக டாப் 10 பில்லியனர் அம்பானி. ஆதானி தான் நீ பெரிய ஆள். அது அம்பானி கூட செகண்டரி ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கிற ஆள் வந்து போதை ஸ்மக்லிங் பண்றது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு, மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது பேசக்கூடாது, பேசோட மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்? அது அதான் மைக் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. எப்படி இந்த செயலை நம்ம செய்ய முடியும்? முதல்ல ஒருத்தர் வந்து நடக்குதுன்னு சொல்ல வராரு. அப்பேற்பட்ட ராகுல் காந்திக்கு இந்த கதினா நம்ம சாதாரண எளிய மக்கள் நம்மளால எப்படி குரல் கொடுக்க முடியும்? இப்போ போலீஸ் நீ குரலை கொடுத்தா அவன் குரலே இல்லாத மாதிரி நீ இல்லாத மாதிரி பண்ற நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க தான் சொல்றீங்க ஜனநாயகன்றீங்க, நாட்டில் போதை பொறுப்பு இல்லைன்றீங்க, இந்தியா வந்து உலகத்தில் மேலை ஏறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்போ ராகுல் காந்தி இந்த பிரச்சனை பேசும்போது நீங்க ஏன் மைக்கா பண்ணீங்க?
இல்லை அவருக்கே அப்போ ஒரு தொழிலதிபர் செஞ்சா சரியா? அப்போ சாதாரண ஏழை பையன் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது, 7 பேர் 8 பேருக்கு பீர் வாங்கிட்டு வருவான், அதை பிடிச்சி தடுத்து என்னடா இது அப்படின்னு கேட்பான். அப்போ பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சா நீ பிடிக்க மாட்ட. நீ உனக்கு என்ன 8 பீரு 10 பீரு 7 பீரு இந்த மாதிரி எடுக்கிற பசங்க தான் பிடிச்சி நீங்க ஜெயிலில் போடுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, அதை மீறி ஏதாச்சும் கேஸ் கேட்டு அவனை அடிச்சு லாக்அப் டெத் பண்றது, இதான் வேலையா உன்னோட அரசு நடவடிக்கையா? அப்போ இது பெரிய பெரிய தொழிலதிபர் இடத்துல இருந்தே வருது இல்ல. நீ வந்து என்ன சொல்ற, நோய் எங்க பரவுதோ எங்க உருவாகுதோ அங்க தடுக்காம பரவிட்டு பின்னாடி அதை ஒரு சாதாரண ஒரு மனிதன் உட்கொள்றோம் அங்க அங்க நீ வந்து சரி பண்ணு நினைக்கிற. என்ன எங்க எப்படி போகுதுன்னே தெரியல. ஆமா. அப்போ இந்த பிரச்சனையை வந்து மரத்துல வந்து வேர்ல தான் பிரச்சனை இருக்குன்னா வேற தான் அழிக்கணும். வேரோட அதை விட்டுட்டு நான் இலைய பிடிங்கிட்டா பிரச்சனை தீந்துராது. இலைய பிடிக்கலையா அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா தொழிலதிபர்கள் இடத்துல இருந்து, திரைக்கலைஞர் இடத்துல இருந்து எந்த சமரசமும் இல்லாம எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் எளிய மக்களுக்கு பாதிக்க. நடவடிக்கை எடுத்தா வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு 1 இயர் வந்து சிறை தண்டனை கொடுக்குற மாதிரியும், அது சப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து பிளஸ் பனிஷ்மெண்ட் வந்து நிறைய அபராதம் விதிக்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது என்ன தெரியாது. இது என்ன ஆகும்னா தெலுங்குலையா இருக்கட்டும், அந்த இந்தியில இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இது பெருசா ஆரம்பத்தில் போதாகரமாக ஆகும். கேஸ் என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகுதுன்னா அப்படியே இழுத்து மூடிடுவாங்க. நாமளும் பேசுறதை விட்டுட்டு அமைதியாக போயிடுவோம். இல்லை எனக்கு என்னன்னா வந்து இந்த பெரிய இடத்துல நடக்கிறது தடுக்க முடியுமோ தடுக்க முடியாது எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவுற அந்த கஞ்சா விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு எதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அது பூரா பரவி இருக்குது, நம்மளால் நிரூபணம் பண்ண முடியாது, நம்ம சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இது அரசு தான் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாங்க. கண்டிப்பாக இது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நாமும் அதுக்காக தான் குரல் கொடுக்குறோம், நாமும் அதுக்காக காணொலி போடுறோம். இது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றது தான் எங்களோட கோரிக்கை. மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.